ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைபுரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:56 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:13 வரை ஹர்ஷணம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 4:06 வரை பவம், பின்பு மாலை 4:56 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஆறுமுகம் மங்களம் ஸ்ரீ 1001 விநாயகர் ரத உற்சவம். திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இரவு சப்தாவர்ணம். திரிசராமலை, கடையம், திருப்பனந்தாள், திருவையாறு, சீர்காழி, சங்கரநயினார் கோவில் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ வராகி தேவியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள். ஸ்ரீ சுப முகூர்த்த தினம். வராகி அன்னையை வழிபடுவதால் எதிர்மறை எண்ணங்கள் அகலும். கண் திருஷ்டிகள், கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள் நீங்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு, செல்வம், பலம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். மேன்மை பொருந்திய நிலையில் உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகனம் வாங்க நல்ல நாள். செல்ல பிராணிகளை வாங்க உகந்த நாள். விதை விதைப்பதற்கு நல்ல நாள். ஆடை ஆபரணம் அணிய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:32 முதல் 6:20 வரை மேஷ லக்னம். காலை 6:21 முதல் 8:23 வரை ரிஷப லக்னம். காலை 8:24 முதல் 10:34 வரை மிதுன லக்னம். 10:35 முதல் 12:43 வரை மதியம் கடக லக்னம். 12:44 முதல் 2:45 வரை சிம்ம லக்னம். 2:46 முதல் மாலை 4:45 வரை கன்னி லக்னம். 4:46 முதல் மாலை 6:51 வரை துலாம் லக்னம். 6:52 முதல் இரவு 9:02 வரை விருச்சக லக்னம். 9:03 முதல் 11:09 வரை தனுசு லக்னம். 11:10 முதல் 1:04 வரை மகர லக்னம். காலை 1:05 முதல் 2:47 வரை கும்ப லக்னம். 2:48 முதல் காலை 4:28 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான்.
ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 12 ராசிக்காரர்களும் பாராயணம் செய்ய அதி அற்புதமான பலன் கிடைக்கும். போரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 27 முறை வீட்டில் தூப தீபங்கள் காட்டி விளக்கு ஏற்றி இறைவனுக்கு ஸ்ரீ சுக்கிர பகவானை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், சுப யோக பலன்களை பெறுவீர்கள். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியில் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி என்பர்கள் ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானம் தன பாவகத்தில் குரு பகவானும், 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேது பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், லாபத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனிஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். மேஷராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அதிலும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 7ஆம் வீட்டு களத்திர ஸ்தானாதிபதி மறைவு இடமான 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி என்பர்கள் இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் கல் உப்பு வாங்கி வைப்பது நல்லது. உங்களுக்கு அவ்வப்போது இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமான பண நிலைகள் மாறும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு கிடைக்கும். மிக எளிமையான பரிகாரம். இதை செய்து பாருங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். இந்த பதிவை பார்க்கும்படியாகவும் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பிறருக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். தான் வாழும் பொழுது உலக மக்கள் எல்லோரும் நன்றாக வாழ நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அதீத நல்ல பலன்கள் பிறக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி மொச்சை பயிறு சுண்டல் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட்டால் இன்னும் நல்லது. சுக்கிர பகவானுக்குண்டான தானியம் மொச்சை பயிறு. குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இந்த நாள் நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். கடன் தொடர்பாக சில எண்ணங்கள் அலைமோதி கொண்டே இருக்கும். ருணரோக சத்ரு இந்த தோஷங்கள் நீங்க மேஷராசி என்பர்கள் அம்பிகை வழிபாடு நிச்சயம் செய்தாக வேண்டும். கடன் சார்பான விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக கவனமாகவும் எளிமையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கும் உதவிகரமாக இருக்கும். விடுபட்டு போன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார போக்கு தன்னம்பிக்கையோடு இருக்க செய்வீர்கள். தள்ளிப்போன வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சுறுசுறுப்பு நிறைந்த நாள். ஒரு சிலருக்கு மாற்றங்கள் வரும். எதிர்பார்த்ததை காட்டிலும் சில வேலைகள் அனுகூலமாகவே நடக்கும்.
உத்தியோக போக்கின்படி நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். ஒரு சிலருடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்த தேர்வுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அதீத நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டால் நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருங்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வியாபாரத்தினுடைய போக்கு புரிதல் என்பது வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வரும். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். அனுகூலம் நிறைந்த நாள். ஏற்றங்கள் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். ஆதரவு ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடும். உடல் உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். நேர்மையாக நியாயமாக செயல்படுவதால் அனைத்து விதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் கோவிலுக்கு சென்று பூஜை வழிபாடு முறைகள் செய்வதோடு மாலை நேரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக நல்லது. பானகம் வைத்து வழிபடலாம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பாயசம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். அதோடு சர்க்கரை பொங்கல் செய்வது விசேஷம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நைவேத்தியங்களை செய்து படைப்பதால் வீட்டில் சில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் இருக்கும். பிழைகள் இருந்தாலும் அவை சரியாகிவிடும். புதிய சிந்தனைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். ராசியிலேயே குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், 10ஆம் வீட்டில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணத்தின் போக்கு புதிய புதிய செயல்களில் நாட்டங்கள் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். நண்பர்களுடைய வழியில் சில செயல்களில் உங்களுக்கு ஆதரவு பிறக்கும். சிக்கனமாக இருந்தால் தான் உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியும். அதிக செலவுகள் செய்யக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய நன்மைகளை கருதி சில விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். முக்கியஸ்தர்களோடு தொடர்புகள் ஏற்படும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு வெளியிடங்களில் நட்பு வட்டாரங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். புதியவர்களோடு ஆதரவு கிடைக்கும். தொடர்புகள் ஏற்படும் நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கையாளும் பொழுது கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. கவனம் இல்லாமல் செயல்படாதீர்கள். கவனத்தோடு இருக்க பாருங்கள். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரும். தாமதங்கள் ஏற்படும் நாள். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். ராசியிலேயே குரு பகவானோடு 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி என்று வழிபட்டால் நன்மையை தரும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். கூடுமான வரையில் புதிய வழியில் பிறப்பீர்கள். புதிய சிந்தனைகள் ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நலம் நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் ஸ்ரீ அம்பிகையை வழிபாடு செய்ய, அதிலும் கருணை கடலான காஞ்சி காமாட்சி தேவியை வழிபட்டால் நல்லது நடக்கும். அனுகூலம் ஏற்பட. முக்கியஸ்தர்களோட ஆதரவு பிறக்கும். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் நன்மைகள் பிறக்கும். சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். தாமதங்கள் குறைக்கும் நாள். சிற்றின்ப விஷயங்களில் கவனமாக கையாளுங்கள். எண்ணத்தில் தெளிவு தேவை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கலாம். வாக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தசமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது விசேஷம். மஞ்சள், குங்குமம், குங்குமப்பூ, பால் மற்றும் வாசனை திரவியங்கள் வாங்கி வைப்பது மிகுந்த விசேஷத்தையும் நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக குபேர சம்பத்துகளை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எண்ணிய வேலைகள் அவ்வப்போது சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும். சீக்கிரமாக செய்ய நினைத்தாலும் சில வேலைகள் காலதாமதத்திற்கு பிறகே நடக்கும். உறவுக்காரர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து செய்வது நல்லது. தேவையற்ற வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய ராசி அமைப்பின்படி லாபாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீடான நீச்சஸ்தானமான கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக வீடு மனை நிலத்திற்காக முயற்சி செய்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பதோடு கவனித்து பேச வேண்டும். நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். எது சரி என்று செய்கிறீர்களோ அது மாறுபடும். வேலைக்காக அதற்கு தொடர்பான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எண்ணத்தின் போக்கு சில மாற்றத்தை தரும். புதிய பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும். சில பொறுப்புகள் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான சூழ்நிலைகளை அதிகரிக்க செய்வீர்கள். வியாபாரம் நடக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில்
சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உடல் சுறுசுறுப்பு அடையும். உடல் அசதிகள் விலகும். பிறரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தொழில் வியாபாரங்களில் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்வதால் தகுந்த பலனை பெற முடியும். தேவைக்கேற்றாற்போல் பண வரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 1. அதிருஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த நாள் நல்லது. முருகப்பெருமானுக்கு தலை முதல் பாதம் வரை மறைக்கொழுந்து மாலைகள் சாற்றி 6 தீபங்கள் ஏற்றி வழிபட, இலுப்பை எண்ணெயினால் தீபங்கள் ஏற்ற சகல கஷ்டங்கள், ருணரோக சத்ரு தோஷங்கள் நீங்கும். தடைகள் நீங்கும். தாமதங்கள் அகலும். எண்ணிய வேலைகள் கைகூடி வரும். பொறுமையான நிதானமான குணம் தேவை. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக்கும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். நன்மைகளும் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தடைகள் விலக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் உயரும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தின் அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம். வாக்கு பாவகத்தில் கேத்து பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான். ராசிக்கு 9ஆம் வீடு சுக்கிர பகவான் மீனத்தில், 10ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு புதன் பகவான், லாபத்தில் ஸ்ரீ குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் மிக நிதானம் தேவை. வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பொருளாதாரத்தில் சில இழுபறிகள், உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். தெய்வீக வழிபாடு, மந்திர ஜபங்கள், பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். விநாயக பெருமானுடைய மந்திரங்களை அதிகமாக உச்சரிப்பது நல்லது. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு உயரும். வியாபார போக்கு சில மாற்றத்தை உருவாக்கும். முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்பட பொறுமை அவசியம். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். எதிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம். குடும்ப விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கேத்து பகவான் குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப நபர்களோடு கோவிலுக்கு, ஆலய திருப்பணிகளுக்கு செல்வீர்கள். ஆக மற்றவர்களுடைய மனம் குளிரும்படியாக நடந்து கொண்டால் நல்லது. புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். உடல் நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். கிரக கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி 3ஆம் வீட்டில் உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் புதன் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உங்கள் தாயினுடைய செயலுக்காக
அவர்களை மகிழ்வதற்கான சில முயற்சிகளும் நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களோடு ஆதரவு கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய. வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் செல்வாக்கு உயரும். பெருந்தன்மையான குணத்தோடு இருப்பீர்கள். செல்வாக்கு, சொல்வாக்கு உங்களுக்கு திருப்தியையும் மனதில் சந்தோஷத்தையும் சூழ்நிலைகள் சாதகமாக்கிக் கொள்வீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர். வழிபாடு நல்லது. நம்பிக்கை பிறக்கும். ஆதரவுகள் உண்டாகும். உற்சாகம் நிறைந்த நாள். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். ராசியினுடைய நிலைப்பாடு இந்த நாள் எப்படி இருக்கும்? கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ராசியிலேயே ஸ்ரீ கேத்து பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 10ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம். அதே போல விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி, விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி. வெளியிடங்களில் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான நிலைப்பாடு. வரவுக்கு ஏற்ப உங்களுக்கு பொருள் செலவுகளும் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஆடை, ஆபரணங்கள், அணிகலன்கள் மீதான எண்ணங்கள் இருக்கும். பணத்தை சேமிக்க முற்படுவீர்கள். அதிக எண்ணங்கள் உண்டாகும். இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை லாவகமாக பேசி தீர்ப்பீர்கள். வியாபாரத்தின் போக்கு உங்களுக்கு திருப்தியையும் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் அமையும். 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகளை உண்டாக்குவீர்கள். அதிக விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கக்கூடும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். வீட்டை அலங்கரிப்பீர்கள். வண்டி வாகன பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். தொழில் முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் சிறு முதலீடுகள் என்றாலும் அதற்கேற்றபடி நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். புதிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தாமதங்கள் அகலம். மன கவலைகள், சினங்கள் இருக்கும். இதனை நிவர்த்தி செய்ய இறை வழிபாடு செய்வது ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் நல்லது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள், கவலைகள் நீங்க இறை வழிபாடு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.
வெள்ளிக்கிழமை தினத்தில் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தினால் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். மன அமைப்பு திருப்தியை தரும். புதிய பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகும். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. யமகண்ட நேரத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். விரயங்கள் உண்டாகும். மகன் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனம் எங்கும் கவனம் என்பது போலவே இருக்க வேண்டும். வீண் பிரச்சனைகளில் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் கனிவு நன்மை என்பது அவசியம். உங்களுக்கான பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து நடக்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். புதிய விஷயங்களை பேசி தீர்ப்பீர்கள். வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் யார் என்பதை திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். சில நன்மைகள் பிறக்கும் நாளாகவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் விலகும். சினம் நிறைந்த நாளாகும். புதிய ஒப்பந்தங்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் சற்று அதிகரிக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கன்னிராசி அன்பர்கள், ராசியிலேயே சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான் சஞ்சாரம், 9ஆம் வீட்டில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, வீட்டில் உங்களுக்கு குடும்ப நபர்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலம் கொண்டாட்டம் நிறைந்த நாள். செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். தலைமை பொறுப்புகள் வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். உத்தியோகத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக செயல்படுங்கள். ஆரோக்கியத்திற்குண்டான முயற்சிகளில் அதிக கவனம் வேண்டும். உடற்பயிற்சி செய்வது, தியானம், யோகாசனங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். உணவின் மீதான செயல்பாடுகளில் கட்டுப்பாடு வேண்டும். கவன குறைவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். புதிய முயற்சிகள் தாமதமாகி பிறகு நிறைவேறும். எந்த ஒரு விஷயத்திற்காக வெளியூர்களுக்கு பயணிக்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அதிர்ஷ்டகரமான சில நல் வாய்ப்புகள் வரும். எதையும் தட்டி கழிக்காமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லவிதமாக பயன்படுத்திக் கொள்வது மிக அற்புதத்தை தரும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகள் இந்த நாள் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் ஸ்ரீமன் நாராயணருடைய அருளை பெறுவீர்கள். மகாலட்சுமி ஆசீர்வாதம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுக்குண்டான நிறமும் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாகும். பல நன்மைகள் பிறக்கும், ஏற்றங்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் நல்லது. பிறை சூடிய வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். பொறுப்புகள் அதிகரிக்கும், உற்சாகமாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாள்வதில் எச்சரிக்கை தேவை. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு தைரியம், வீரியம், நல்ல ஞானம் உண்டாக்க இறை வழிபாடு செய்வது, விநாயக பெருமானுக்கு உண்டான பூஜை வழிபாடு முறைகளை செய்தால் அதி அற்புதமான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுகம் நிறைந்ததாக இருக்கும். விரும்பிய பொருட்களை பெரிதாக வாங்க இயலாது. இந்த நாள் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய நாட்களாக இருந்தால் மட்டுமே அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீ ராகு பகவானுடைய சஞ்சாரம். ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ குரு பகவான், ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான், விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். எதை ஒரு முறைக்கு செய்வதற்கு முன்னர் பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வேலை, தொழில் தொடர்பாக, ஜீவனத்தை தொடர்பாகவே உங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு பணம் தொடர்பான சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எப்பொழுதும் பணம் பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். தேவையை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாகும். இரவில் நீங்கள் உறங்கினாலும் சரிவர தூக்கம் இருக்காது. தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிடாதீர்கள். யாருக்கும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. உடல் நலம், மனநலம் இரண்டிலும் மிக மிக கவனம் தேவை. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபட்டால் விசேஷம். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். மனக்கவலைகள், படபடப்புகள், அச்சங்கள் விலகும், சற்று மறையும். எதையும் தைரியமாக நேர்த்தியாக கொண்டு செல்வீர்கள். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் மறைவதால் மனம் சார்ந்த கவலைகள், சில ஓட்டங்கள் சீராக இருக்காது. எதையும் செய்வதற்கு முன்னர் எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். அதிக நன்மைகள் விளைய வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. எதிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரித்து சென்றால் நல்லது. எதிலும் கவனமாக இருப்பது அவசியம். அலட்சியம் இருக்கக்கூடாது.
சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த சங்கடங்கள் இறக்கம், தொழில் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக ஓடும், கையில் இருக்கக்கூடிய பணம் வீண் செலவாகலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் நீங்கும், தாமதங்கள் அகலம், எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும். எதையும் பொறுமையாக செய்தால் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானமான 9வது வீட்டில் செவ்வாய் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், பாக்யஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல நாளாக தொடங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை அறிந்து அதன்படி செய்யும்போது லாபம் மென்மேலும் பெருகும். தன பாக்கியம் உண்டு. வருமானம் கிடைக்கும். ஸ்ரீ லட்சுமி கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியத்தை பெறக்கூடும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளித்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் உங்களுக்கான வேலைகளை மட்டும் கவனிப்பீர்கள். நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உடையவர்களாக வலம் வருவீர்கள். மாணவர்கள் எண்ணியபடி உங்களுடைய விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கக்கூடும். வெளிநாடு மற்றும் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நாள் பெறுவீர்கள். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய நல்ல ஆசையோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தையும் விறுவிறுப்பாக செய்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். தொழில் விஷயங்களில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவதாலும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகளை தகுந்து உணர்ந்து செய்வீர்கள். வருமானம் உங்களுக்கு சீராக கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலை உயர உயர உங்களுடைய எண்ண போக்கு சீராக்கும். பழைய மன கவலைகள் மறையும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், விலகி இருப்பவர்கள் கூட தானாக முன் வரலாம். குடும்பத்தாருடைய ஆதரவின் மூலம் இன்றைய நாள் பல காரியங்களை சாதிக்கக்கூடும். சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள், ஆதரவான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். பல நன்மைகள் பிறக்கும். ஒவ்வொரு செயல்களிலும் ஆதரவுக்குரிய நாள். சொத்து சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். எல்லா செயல்களும் திருப்தியை தரும். நல்லிணக்கம் நிறைந்த நாள். அனுகூலம் உண்டாக்கும்.
கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ கருட பகவானை தரிசனம் செய்து அபிஷேக ஆராதனைகள் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்வது விசேஷம். கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் உங்கள் பெயரிலேயே அர்ச்சனை செய்து கொள்ளலாம். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள். நல்ல லாபங்கள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேது பகவான், தசமத்தில் சந்திர பகவான். இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கும்? கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வேலையில் ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படும். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். மற்றவர்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். மந்த தன்மைகள் அகலும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கக்கூடும். எதையும் நேர்மையாக செய்வதே உங்களுடைய விருப்பம். அவசியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இறை மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இறை கடாட்சம் உண்டாகும். உங்கள் மீதான செயல்பாடுகளில் பல திருப்பங்கள் வரும். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு உங்கள் துணைவரிடத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சுபிக்ஷத்தையும் சௌபாகியத்தை உண்டு பண்ணும். கனிவான பேச்சுக்கள் ஆதரவை தரும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் வரும். மன கட்டுப்பாடு தேவை. தியானம், யோகாசனங்கள் செய்வதால் பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நீங்கள் பெற முடியும். தெய்வ கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்று உங்களுடைய செயல்களில் வேகம் பிறக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவு மேம்படும். கடன் பிரச்சனைகள் சற்று நிவர்த்தியாக்கும். புதிய எண்ணங்கள் பிறக்கும். கண்ணோட்டங்கள் சீராகும். லாபங்கள் அதிகரிக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கோச்சாரத்தினுடைய நிலைப்பாடு படி இந்த நாள் உங்களுடைய செயல்கள் நல்லவையாகவே அமையும். உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி உயர்வு, சமூகத்தில் நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலா. பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. வெள்ளிக்கிழமை தினம் யமகண்ட நேரமான 3 முதல் 4:30 வரையில் விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி ஆலயங்களில் வழிபட்டால் நல்லது. நம்பிக்கை பிறக்கும். சில கிரக தோஷங்கள் தீரும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மந்த நிலைகள் மறையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியை தரும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி.
ஆதரவான நாளாக அமையும். சில பிரச்சனைகள் தீரும். பேச்சுக்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் அமையும். துணைவருடைய வழியில் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். சில உதவிகள் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள். லாபம் நிறைந்ததாக இருக்கும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்றால், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான், பாக்கியத்தில் சந்திர பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை வழிபாடு செய்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். இளைய சகோதரர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் வரும். பண வரவு பொருளாதாரத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் ஒத்துழைப்பு அதிகமாகவே இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். அவ்வப்போது கோவிலுக்கு செல்லக்கூடிய மன அமைப்பு ஏற்படும். ஆதாயம் நிறைந்த நாளாகும். வியாபார போக்கு மந்தமான நிலையில் இருக்கும். காரணம், 7ஆம் வீட்டில் நீச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய சுகாதிபதி மற்றும் உங்களுடைய தொழில் ஜீவனாதிபதியும் செவ்வாய் பகவானே நீச்சஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது களத்திர பாவகம் மற்றும் நண்பர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டாளிகள், இவர்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருப்பதால் சில வேளைகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். கூட்டாளிகளோடு நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். கோப உணர்வுகள் வெளிப்படுத்தாதீர்கள். நெருக்கமானவர்களோடு சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய சூழல் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் நிகழும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு இருக்கக்கூடும். தலைமை பண்புகளோடு இருப்பீர்கள். நிர்வாகத்தை கவனிக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். யார் எதை செய்தாலும் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் திருப்திகரமாக முடிப்பீர்கள். நல்லிணக்கம் ஏற்படும். நல்ல விஷயங்கள் வெளிப்படும். அதிக நன்மைகள் நிறைந்த நாளாகும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சற்று அகலும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக வெளிப்படுத்துவீர்கள். பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சாதுரியமான நாள். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு சிறப்பு. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்பை தரும். ஒத்துழைப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடுவீர்கள். திருப்பணிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். திருவான நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமை தினம் கோவிலில் பசும்பால் கற்கண்டு சேர்த்து ஏலக்காய் இட்டு பால் ஆறிய பிறகு அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து
அதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இதனால் காஞ்சி காமாட்சி அம்பிகையினுடைய அனுகிரகத்தோடு பாலாம்பிகையினுடைய அருளையும் நீங்கள் பரிபூரணமாக பெறக்கூடும். சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபட்டால் பிரச்சனைகள் மறையும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் அகலும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதாயம் உண்டாகும். மன நிம்மதி பிறக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், கோச்சாரத்தினுடைய நிலையை பார்க்கலாம். ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. சந்திராஷ்டம நாளில் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபாடு செய்வது மிகுந்த நலம் பயக்கும். எல்லாம் வல்ல ஈசனையும் அம்பிகையை வழிபாடு செய்தால், பிறை சூடிய சக்தி வழிபாடு, பிறை சூடிய பெருமான் வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்கள் தீரும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அகலம். கிரகத்தினால் வரக்கூடிய சங்கடங்கள் மறையும். கும்பராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களை பற்றிய சின்ன சின்ன வகையில் விமர்சனங்கள் வரலாம். எப்பொழுதும் போல் இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் பிறக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் ஒரு சில விஷயங்கள் மாறலாம். யாரிடத்தில் பழகினாலும் ஒரு வகையில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். புதியவர்களிடத்தில் அப்படியே நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்காதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக செயல்பட வேண்டும். புதியவர்களோடு எந்த விதங்களிலும் உங்களுடைய கருத்துக்களையோ சொந்த விஷயங்களையோ, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் மற்றும் குடும்ப விவகாரங்களை வெளிப்படுத்தாதீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள், இன்னல்கள் தீர இறை வழிபாடு செய்வது விசேஷம். இனம் புரியாத சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் சில திருப்பங்கள் உண்டாகும். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் அமைதியாக மனதை ஒருமுகப்படுத்தி இறை நாமத்தை ஜபிப்பது, பாராயணம் செய்வது, இயலாதவர்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் கொடுப்பது நல்லது. தெய்வ வழிபாட்டின் மூலம் சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 1. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் குறையும். யாரிடத்திலும் வீண் விவாதங்கள், வாக்குகள் இருக்கக்கூடாது. யாருக்கும் நீங்கள் ஒப்பந்தங்கள் செய்வது கூடாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறந்தது. மன உளைச்சல் இருக்கும். உடல் அசதி ஏற்படலாம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருங்கள். மன கட்டுப்பாடு தேவை. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. திருப்பங்கள் உண்டாகும், எதிர்ப்புகள் நிறைந்த நாளாகும். உத்தியோக வேலைகளில் ஒரு புதிய மாற்றங்கள் வரலாம், கவனித்து இருங்கள். புதிய விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 2, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரத்தில் சந்திர பகவான், விரயத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிக மிக நல்ல நாளாக இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு. வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். பிறரால் செய்ய முடியாமல் பாதியில் விடுபட்ட வேலைகள் கூட உங்கள் கைக்கு வரும்பொழுது அவை எளிமையாகவே நடக்கும். எதையும் கடிந்து கொள்ளாமல் களிப்போடு செய்வீர்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை புரிதலோடு இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நிலைகளில் முயற்சிகள் கைகூடும். தொழில் ஸ்தானம் திருப்தியை தரும். வருமானம் கைகூடும். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். போட்டிகளை சமாளித்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் மேம்படும். சுப மங்கள யோகம் உண்டாகும். சுப காரியத்தை முன்னின்று நடத்துவீர்கள். ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வாக இருப்பீர்கள். எதை எப்படி செய்யக்கூடும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும். பல நன்மைகள் பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். வியாபாரத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். புகழ் சேரும். மன அமைப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். தெய்வ கடாட்சத்தை பெறுகிறீர்கள். இந்த நாள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு, வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிக்கு நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும். 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் குதூகலம், சந்தோஷமாக இருக்கக்கூடும். வெளிப்படையாக பேசுவீர்கள். மனம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபட்டால் ஆதாயம் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உருவாக மனதில் நிம்மதி பிறக்கும். சந்தோஷமாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கினால் நல்லது. நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வருமானம் உயரும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று 108 முறை உச்சரிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று உச்சரிக்கலாம். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். புகழ் சேரும் நாள். கொடுக்கல் வாங்கல் திருப்தியை தரும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனுசரணையான ஆலோசனைகள் கிடைக்கும். பொருள் வரத்து அதிகரிக்கும். திருப்திகள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு
நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.